வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா ரியாவின் தொலிய உரிக்க வீடியோ ஃபுட்டேஜை மகா ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம திரு தப்பு பண்ணல அப்படின்னு நிரூபிச்சே தீரணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுத்து அந்த கம்பெனியில் உள்ள சிசிடி ஃபுட்டேஜை எடுத்து அப்படியே நியூஸ்ல காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு நியூஸ்ல மகா அதிரடியா கொண்டு காட்டின எவிடன்ஸை பார்த்து ஒட்டுமொத்த வர சாக்காவி இருக்கிறாங்க. அந்த நேரம் தான் நம்ம திருவும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் மகா செய்த விஷயத்தால திருக்க பழி மீண்டு எடுக்குது. இதை பார்த்து இது மகாவால தான் முடியும், மகா என்னைக்குமே இந்த வீட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் ஒட்டுமொத்த நியூஸ் சேனல்லையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. திரு மீது பாலியல் புகார். ஒரு அந்த பொண்ணு ரியா மாடர்ன் அவங்க டிசைனர் அவங்க கொடுத்த புகார்ல திரு மேல பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு நியூஸ்ல ஓடுது. நம்ம திரு நம்ம அம்பிகாமா மடியில படுத்து இருக்காங்க. அப்பதான் அவங்க அம்மா, திரு நான் ஒன்ன சந்தேகப்படவே மாட்டேன், நீ எப்பவுமே நல்லவே, எனக்கு அந்த இது கொஞ்சம் கூட எனக்கு அதில் தோணலடா, நீ உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம அம்பிகா திரு முன்னாடி நம்ம கண் கலங்கிடக்கூடாது, திரு உடஞ்சி போவான், அதுக்காண்டி நீ வழக்கம் போல உன் வேலையே பாரு, இதில் எந்த விதமான சலனமும் எனக்கு இல்லை, நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாதடா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் நம்ம திருவுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த கவிதா எப்படியாவது திருவை டிஆக்டிவ் பண்ணணும்னு இங்கேருந்து அனுப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் அந்த இதிலே வெக்ஸாவி நிற்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் மும்பையில் உள்ளவங்க நம்ம திரு எந்த வேலையும் செய்யக்கூடாது, இதே நினச்சி குழம்பணும், அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போங்க, அங்கே போய் இப்போவே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரியா போலீஸ் ஸ்டேஷனில் போய் திரு மீது பாலியல் குற்றச்சாட்டு அந்த வழக்கை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மகா இருப்பாங்களா, எப்படியாவது என் கணவரை நான் மீட்கணும், அவர் மீது பழிய போட்ட அந்த ரியாவை தொலிய உரிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அவங்க நம்ம மகா மீடியாவை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கமெண்டில் உள்ள நம்ம திரு ரூமில் உள்ள சிசிடி ஃபுட்டேஜை எடுத்து பார்க்குறாங்க. அப்போ ரியா தப்பாட்டு நம்ம திருக்கிட்ட நடக்க பார்த்தா, அப்படி அதை பார்த்துக்கிட்டு வாடி வா தொலியை உரிச்சி காட்டேன், உனக்கு என் கணவராக கிடைச்சாரு, அவரை பற்றி அவர் சொக்க தங்கம் நல்லாவே தெரியும், நீ அவர்கிட்ட தப்பாக நடந்துட்டு என் கணவரை பற்றி நீ தப்பா போடுவியாக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இப்போ அந்த கேஸை நம்ம ஜெயிலில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பதிவு பண்ணுறாங்க ரியா. ஆனால் இந்த சிசிடி ஃபுட்டேஜை மொபைலில் கொண்டு போய் ஸ்டேஷன்லேயே காட்டுறாங்க. ரியாவை வெளுத்தெடுக்க வைக்கிறாங்க. ஏமா இப்படியெல்லாம் நீ முன்ன மாதிரிப்பட்ட பொம்பளையில இருக்கிறதுனால தான் நாடு இப்படி இருக்கு, நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட, நீ பொம்பளை தானே, உனக்கு கொஞ்சமோட மான ரோசம் கிடையாதா அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்காங்க. நீ தான் உள்ளுக்க போகணும், எதுக்காக ஒருத்தர் மேலே போய் குற்றச்சாட்டை பண்ணின அவதூறு ஒரு ஆள் மேலே பரப்புது தப்பு அப்படின்னு அதிரடியாக ரியாவை கைது பண்ணி உள்ளுக்க தூக்கி வைக்கிறாங்க. நம்ம மகா எவிடன்ஸை காட்டினோம்னா ஒட்டுமொத்த டிவி சேனல்லையும் ஓடுது. இங்கே திரு வீட்டில் டிவியில் இந்த நியூஸை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு சாக்கி இப்போ அதிரடி திருப்பங்கணங்கா இந்த பாலியல் குற்றச்சாட்டை அந்த ரியா மீதே திரும்பி இருக்கு. இந்த மகானி ஒரு பொண்ணு கொடுத்துருக்க வீடியோ ஃபுட்டேஜை நீங்களே பாருங்க அப்படின்னு அந்த நியூஸ்ல ஓட விடுறாங்க. ரியா தப்பாட்டு நம்ம திருக்குட்ட நடந்திருக்க அந்த ஃபுட்டேஜ் போது இதை மகா காட்டுறாங்க. இந்த வீடியோ பரவுது, இதை பார்த்துக்கிறாங்க நம்ம திருவீட்டில். திருவம் பார்த்து பயங்கர சாக்கு. எனக்கு தோணலை, என் மகாவுக்கு தோணி இருக்கு என்ன மீட்க அவ எந்த எல்லைக்கும் போவா அப்படின்னு அந்த இடத்துல திரு தேங்க்ஸ் மகா அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம திவ்யாவும் வீட்டில் இருந்து பார்க்குறாங்க. துப்பாக்கி எடுத்து அந்த ரியாவை சுட்டு தள்ளணும் அப்படின்னு கண்கணம் கட்டிட்டு இருந்த நம்ம திவ்யாவுக்கு பயங்கர ஷாக்கு. நான் இல்லாட்டாலும் என்னோட மகா திருவை காப்பாற்றிட்டா, எனக்கு அது போதும் அப்படின்னு மகாவுக்கு இப்போவே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு திவ்யா ஓடி வராங்க. நம்ம மகாவை கெட்டி பிடிச்சி தழுவுறாங்க. நீ என்னை என் குடும்பத்தையே மீட்டுட்ட அப்படின்னு அந்த பழி சொல்ல மீட்டுட்ட அப்படின்னு
நம்ம மகாவை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா அந்த கவிதாவுக்கும் கௌதமுக்கும் இது என்ன சாத்தியம், இந்த மகா படிப்பறிவு இல்லாதவா இவ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்மளை வந்து அர்த்தோட மாதிரி பண்ணுறா. நான் டிஐடி ஆகி இருப்பா திரு இந்த ஆடை வந்து எடுக்க முடியாமல் அளவுக்கு போகணும், அவன் டார்கெட்ஸை அச்சீவ் பண்ண முடியாமல் போனோம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேலைக்கு கங்கணம் கட்டி வச்சிருந்தேன். ஆனால் இப்போ எல்லாமே வந்து கூறு கடிச்சிட்டு அப்படின்னு இருக்கிற நேரம் கவிதாவுக்கும் கௌதமுக்கும் மும்பையிலேருந்து கால் வருது. அங்கே நடக்குது என்னதான் நடக்குது, உங்களால் அந்த வீடியோ ஃபுட்டேஜை வர அந்த கமெண்ட்லேருந்து அழிக்க முடியலைல்ல. இப்போ அந்த மகா அந்த பொண்ணு வந்து அந்த ஃபுட்டேஜை காட்டி நம்ம திட்டத்தெல்லாம் மோசம் பண்ணிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காவே நிற்கிறாங்க. நம்ம திருக்கிட்ட வந்து அம்பிகாமா நீ அங்கே ஆஃபீஸுக்கு போனோம், மறுபடியும் உன் வேலையை ஸ்டார்ட் ஆகணும், இல்லாட்டா நீ வந்து அதிலே முடங்கி கிடக்கக்கூடாது, இப்போ போ திரு அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து நம்ம திருவை வந்து ஆஃபீஸுக்கு அனுப்பி வைக்குது. இங்கே நம்ம திரு வந்து ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்க வராங்க. நம்ம கவிதா கௌதம் பயங்கர ஷாக்கு. இதில் அசட்டாகவே வீட்டில் ஒரு ரூமுக்குள்ளே சுருண்டு கிடப்பான். 2 நாளைக்கு அவனால் வேற ஒரு வேலையும் செய்ய முடியாது, முடங்கி கிடப்பான் அப்படின்னு வந்து நினச்சோம். ஆனால் எல்லாமே தலைகீழாக நடக்குது. இப்போ மறுபடியும் வந்து திரு வந்து ஆஃபீஸுக்கு வந்துட்டா கண்டிப்பாக இந்த ஆடில் மறுபடியும் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நம்ம என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கவிதாவுக்கும் கௌதமுக்கும் மும்பையிலேருந்து டார்ச்சர் அதிகரிக்க, உங்களுக்கு பணத்தை தந்ததே நீங்கள் வந்து நல்லா வேலை பார்க்க தான். ஆனால் இப்போ தெரிஞ்சுட்டு நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் சொதப்பலாக தான் இருக்கும். அந்த ரியாவை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், அதை கூட சொதப்பிட்ட அந்த மகா இந்த ஆஃபீஸில் இருக்கிறது வர திருவழிக்க முடியாது அப்படின்னு வந்து நம்ம கவிதாவும் கௌதமும் சேர்ந்து கங்கணம் கட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம திவ்யா வந்து மகாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த பாருமா எனக்கு வந்து திருவை வந்து எப்போவுமே மகா கூட நீ வந்து சந்தேகப்படுவேட்டு பார்ப்பா. ஆனால் நான் பண்ண வேண்டிய வேலையை இன்றைக்கி மகா பண்ணியிருக்கா. நான் துப்பாக்கி எடுத்து அந்த ரியாவை சுட்டு தள்ளி கொல்லணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டினேன். ஆனால் இப்போ பாரு என்னையும் திருவையும் எல்லா படியிலேருந்து மீட்டு இப்போ கொண்டு வரதே வந்து மகா தான். மகா எவ்வளோ வந்து பிரில்லியண்ட்டாக செயல்பட்டு இந்த திருவை இந்த படியிலேருந்து மீட்டு இருக்கா பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் வந்து கவிதா கௌதம் வந்து காரணமாக இருக்குமோ அப்படின்னு வந்து நம்ம மகாவுக்கு மனதில் ஒரு சந்தேகம் வருது. சந்தேகப்பட்டது மட்டும் உண்மையாக இருந்தால் இந்த கவிதாவையும் கௌதமையும் உண்டு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து நேரடியாக நம்ம கவிதா கௌதம் கிட்ட போய் வார்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மகா இந்த பாரு உன் மேலே சந்தேகம் தான் கவிதா வந்திருக்கு, ஆனால் நீ வந்து உன் சொந்த அண்ணன் பையனுக்கே வந்து சூனியம் வைப்பான்னு தெரியும் நீ, ஆனால் இந்த விஷயத்தில் அவருக்கு மேலே பழி போடுறதுக்கு நீ காரணமாக இருந்தேன்னு தெரிஞ்சால் உங்கள் 2 பேர்த்தோட வண்டவாளத்தையும் வீட்டில் தண்டவாளமாக்கிடுவேன். அந்த அளவுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி, இவ கன்னி பொண்ணு இல்லை, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இவ புருஷன் தான் கௌதம் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறதுக்கு எனக்கு வந்து பல நேரம் ஆகாது. அது உனக்கே புரியல. அது சொல்லிட்டேன்னா உன் குடும்பத்தில் ஆளாளுக்கு ஏன் உங்கள் அம்மா அப்பாயே உன்னை விரட்டி தள்ள தான் செய்வாங்க, புரிஞ்சுதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வார்ன் பண்ணுறாங்க. நம்ம கவிதாவும் கௌதமும் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன இவளை நம்ம மிரட்டினா இவ நம்மளை மிரட்ட நிலைமைக்கு போயிட்டு, இது அவ்வளோ நல்லதில்லை கௌதம் நம்மளுக்கு அப்படின்னு வந்து கவிதா அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க.